அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டார்ட் அப் திருவிழா இன்றைக்கு மதுரையிலே துவங்கி இருக்கிறது. இன்றும் நாளையும் 2 நாட்கள் மதுரையிலே நடக்கிற இந்த ஸ்டார்ட் அப் திருவிழா புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கான ஒரு பெரும் வாய்ப்பை மதுரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வழங்குகிற ஒரு திருவிழாவாக இது இருக்கும். இன்றைக்கு இந்தியாவிலேயே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் மிகச்சிறப்பாக 9,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அப்படி துவங்கப்பட்டிருக்கிற இந்த 9,000 ஸ்டார்ட் அப்களில் ஏறக்குறைய 25% பெண் தொழில் முனைவோர்களால் துவங்கப்பட்டிருப்பது தேசிய அளவில் மட்டுமல்ல, ஒரு சர்வதேசிய அளவிலும் ஒரு பெரும் சாதனை என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். புதிய இளைஞர்கள், புதிய சிந்தனை, புதிய தொழில் ஆர்வம் ஆகியவற்றுக்கான ஒரு விரிந்த களமாக ஸ்டார்ட் அப் அமைப்புகள் இருக்கிறது. இந்த புத்தாக்க தொழிலுக்கு மிகச்சிறப்பான உதவிகளையும் பல சூழலையும் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2வது திருவிழாவை மதுரையிலே நடத்தியதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், அதே போல் இன்றைக்கு இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற துறையினுடைய செயலாளர் அவர்கள், CEO அவர்களுக்கும் எனது வாய்ப்பு நன்றி. தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையினுடைய தொழில் வளர்ச்சிக்கு, புதிய தொழில் முனைவோர்கள் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. குறிப்பாக சென்னையிலே ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 1000 என்றால், கோயமுத்தூரில் அதே போல் 1000 என்றால், மதுரையில் 500 என்பது ஒரு நல்ல எண்ணிக்கை. இந்த 500ஐ இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இந்திய அளவில் தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வளம், தமிழ்நாட்டின் இயற்கை வளத்தை விட மிகப்பெரிய பலம் நமக்கு மனித வளம் என்பது. அதே போல் இவ்வளவு பெரிய நகரங்கள், ஒரு 12க்கும் மேற்பட்ட நகரங்கள் இருக்கிற மாநிலம் என்றால் அநேகமாக இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். இந்த சூழலெல்லாம் புதிய தொழில்களை உருவாகுவதற்கு மிக சாதகமான சூழல். அதே போல் தமிழ்நாடு அரசினுடைய பல திட்டங்கள் இதற்கு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டார்ட் அப் அமைப்பில் மிக பின்தங்கி இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவின் முதலிடத்திற்கு வந்திருக்கிறது என்றால், இந்த 3 ஆண்டுகள் இந்த துறையிலே தொடர்ந்து செயல்பட்டு தொடர்ந்து பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த டீம் காரணம். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வில் கலந்து கொண்ட மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆணையர், எங்களுடைய துறை செயலர் அனைவருக்கும் எனது நன்றி. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இது ஒரு 150க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழகம் முழுவதும் இருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 12,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த நாலேஜ் செஷன் என்று சொல்லக்கூடிய கான்ஃபரன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 1,500 பேர் வரைக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். நாளை நடக்கக்கூடிய இந்த நிறைவு விழாவில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும், எங்களுடைய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவர்களும், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள், அதேபோல் IT சர்வீசஸ் துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய மற்றும் முக்கிய மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். நாளை மாலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல் 2020 நாங்கள் 2021 இந்த முயற்சிகளை நாங்கள் ஆரம்பிக்கும் போது இங்கே வெறும் 76 நிறுவனங்கள் இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 521 நிறுவனங்கள் இருக்குது. வளர்ச்சி விகிதம் மிக அதிகமாக இருக்குது. ஒப்பீட்டளவில் சென்னை, கோயம்புத்தூர் ஒப்பிடும்போது அந்த எண்ணிக்கை ஒப்பீட்டளவு குறைவாக இருக்குது. ஆனால் வளர்ச்சி விகிதம் மிக அதிகமாக இருக்குது. வேலைவாய்ப்பும் இப்போ மேடையில் பேசும்போது சொன்னது போல் பெருமளவில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1,78,000 புதிய வேலை வாய்ப்புகள் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு 3 வருடங்களாக.